ஓகே. ஸோ ஆக்சுவலா போன வீடியோல நான் ChatGPT, Canva நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ இதில நான் எப்பவுமே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் மேனுவலா போடுற மாரி தான் இருக்கு. தம்ப்நெயிலுக்கு நம்ம ஏற்கனவே போட்ட மாரி அ ஜெமினி கிரியேட் பண்ணியிருக்கோம் தம்ப்நெயில. ஸோ அதனால நம்ம ஜெமினி கிரியேட் பண்ண தம்ப்நெயிலே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் ஆனா எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் என்ன பண்றேன்னா, ஒரு டைமும் நான் இதில போட்டு தான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஜெமினில போட்டு நான் என்ன மென்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல அத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அது எனக்கு எடுத்து குடுக்குது. ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து இப்போ இத வந்து ChatGPTல போனதுல Canva நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி YouTubeக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியுமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். YouTube ஆட் கேப்ஷன் டூ எனி யூடியூப் வீடியோ பார்ப்போம். இருக்கு ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆப்ஸ் இது என்னது? ஆட் கேப்ஷன் டு எனி வீடியோ. ஆட் போல்ட் ஹைலைட் கேப்ஷன்ஸ். ஓ, இது வந்து கேப்ஷன். ஓகே ஓகே. பட் எனக்கு கேப்ஷன் தேவையில்ல. எனக்கு வந்து இதுதான் தேவை. ஸோ வேணும்னா நம்ம இது எனக்கு தேவையில்ல, கேப்ஷன் தேவையில்ல. பட் அதுக்கு பதிலாக நான் வேணா ஒன்று பண்ணலாம். அஹ், நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். கூகுள் ஓப்பல்னு சொல்லிட்டு கூகுள் ஓப்பனில் ஜெமினல் ஓப்பலான்னு தெரில. கூகுள் ஓப்பல் இது வந்து சம் NA10 அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னா, அது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஃபீச்சர் மணி. ஸோ NA10 வந்து பார்த்தோம்னா, லைக் என்ன ஆப்ஸ் வேணால் நீங்கள் அதில் வந்து இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை இன்டிகிரேட் பண்ணதை நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். லைக் என்னென்னா ஏஐ ஒர்க் ஃப்ளோ மாதிரி. ஸோ NA10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோலாம் வரும். ஸோ அந்த NA10ஓட ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஓப்பன். ஏன்னா NA10ல வந்து அதில் ரொம்ப நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் அதில் லேர்னிங் கேவ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. பட் நானே கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. சில டைம்ஸ் ரொம்ப நிறையா அது என்ன அப்படிங்கிறது தெரியணும்னாலும் நான் யூடியூப் வீடியோ இல்லைன்னா ChatGPT, ஜெமினி கிட்டலாம் கேட்டுட்டு தான் நான் வந்து அதை பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா, யார் அது இன்ஸ்டாகிராம் வீடியோ இதுதான். ஓகே. ஸோ கூகுள் வந்து Everyone's hyping anti-gravity and Stitch right now, but Google actually launched 15 new AI tools and some of them might be incredibly helpful for you. ம், Second, Google Opal, a drag and drop visual editor for AI, basically an AI native alternative to N8N. Describe a workflow in plain language and it turns that into a working mini app, no coding required. ஓகேவா? ஸோ அதுக்கு மிக்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுனா டால் ஹாக்ஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பல் வந்து drag and drop builder that turns a plain text prompt into a working mini apps and workflow. ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறதை நம்ம வியூ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக கூகுள் அக்கௌண்ட் வச்சு நான் சைன்இன் பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணதே இல்லை. பார்ப்போம். ஸோ செலக்ட் ஆல் கொடுத்தாச்சு. கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ. ஓகே. பில்ட் எடிட் அண்ட் ஷேர் மினி ஆப்ஸ். We excited to see what you build with open no code tool. We respect your privacy. எனக்கு மாடல் அப்டேட்ஸ் ஆஃபர்லாம் தானா ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்டடீஸ்க்கும் தேவையில்லை. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து நிறையா டெம்ப்ளேட்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். ஸோ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். டர்ன் யுவர் யூடியூப் வீடியோ இன்டு எ குவிஸ் டு ஹெல்ப் யூ லேர்ன். ஓகே, நைஸ். நிறைய இது இப்போ சொல்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அது காமிக்கிறாங்க. அது வேணா கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ரீமிக்ஸ்னு போட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஸ்க்ராட்சில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஆட் அ ஸ்டெப் டு கெட் ஸ்டார்டட் ஆர் டைப் வாட் யூ வாண்ட் டு பில்ட். ஓ, ஓகே, நைஸ். ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு பண்ண தெரியல. ஸோ அதனால் நான் அங்கே வந்து ஐ வாண்ட் அ workflow where I will give you the YouTube video link and based on the YouTube video I want the title and description suggestions. Okay.
தெரியல. இது அவ்வளோ காம்ப்ளெக்ஸா ஆக்சுவலா சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்க, காம்ப்ளெக்ஸா நம்ம கிரியேட் பண்ணணும் N8N யூஸ் பண்ணுங்க. ஆ மேலோட்டமா கிரியேட் பண்றதுக்கு நீங்க Google ஓபால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆம், இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இல்ல ஈஸியான்னு தெரியல எனக்கு ஓப்பலுக்கு. பட் ஆனா அது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு ஏஜ் கால்குலேட்டர் அப்படிங்கிற மாரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏஜ் கால்குலேட்டர் பண்ணாம, நம்ம வந்து கொஞ்சம் எது தேவையோ அது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இது எவ்வளோ டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இதில எப்படின்னா, நம்ம வந்து இங்க கன்டென்ட் நம்ம இங்க குடுத்துருவோம். அது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ. நம்ம அந்த பாக்ஸா காமிச்சேன்ல எங்க இது? அம் இன்ஸ்டால அவங்க பாக்ஸா காமிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி பாக்ஸா வந்து ஆக்சுவலா வந்து வரும். அந்த பாக்ஸ நம்ம ஜஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ற மாரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து நம்ம வெப்சைட் மானியோ இல்ல ஒரு லிங்க்காவோ நம்ம ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது லிங்க்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து கிரியேட் பண்ணிட்டு இங்க ஷேர் குடுத்துருப்பாங்க. ஷேர் பண்ணணும். ஓகே. எடிட் சப்ளை டூ ஸ்டெப். ப்ளீஸ் ரீஸ்டார்ட் ஆப் டு see நியூ சேஞ்சஸ். Click this click to try this Opal. Got it. Generate compelling video subtitle and description from your video URL effortlessly. Okay, so YouTube video, paste the YouTube video link here. Analyze the video from the provided URL and generate the set of creative customized video title and engaging description. Format the generated suggestions and the source of the video link. ஸோ இது எனக்கு தெரியல எப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்பு நம்ம போடுறோமோ அந்த ஸ்டெப்பு வந்து இங்கே ரன் ஆகும். ஓகே. இப்படி சுற்றுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் தான் நம்ம கரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ பேஸ் த யூடியூப் லிங்க் ஹியர். ஓகே. ஸோ இப்போ நான் இன்னும் லிங்கை நான் க்ரியேட் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஏஐ இன்ட்ரடக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. யாஹ்! ஸோ ஆக்சுவலா நான் பார்த்தேன். ஸோ அது ஓகே அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. மேபி நான் ப்ராம்ப்ட் குடுத்தது சரியில்லையா? இல்ல எப்படின்னு தெரியல. பட் ஆனா அந்த வீடியோல நான் வந்து பார்த்தோம்னா, அந்த ஏஐ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால நீங்களும் அத யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி தான் சொன்னேன். ஸோ அதில பேஸ் பண்ணி தான் வந்திருக்குது. ஸோ ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ஜெனரேட் பண்ணியிருக்குது. அண்ட் டைட்டில் போடல. ஜெனரேட்டட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் சொல்லியிருக்கேன். பட் டைட்டில் அது சொல்லல. மேபி அது இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணுமா என்னன்னு தெரியல. பட் ஆனா இது ஓகே. டிஸ்கிரிப்ஷன் while many use AI for casual tasks, there is a vast untapped potential for AI to revolutionize the professional workflow. Drawing from my experience as a researcher, I share my integrated Python script and AI model has helped me to automate. ஓகே. இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஜாயின் மீ ஆஸ் வி மூவ் பாய் த பேசிக் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா, நான் என்னோட வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட ஆடியோவோ இல்லை அந்த இது மட்டும் சம்மரைஸ் பண்ணி அந்த சம்மரைஸ் பண்ணதை ஒரு டெக்ஸ்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. சரி. ஸோ இட்ஸ் குட். நைஸ். நல்லா தான் இருக்கு. பட் இதுக்கு மட்டும் இல்லை, இதில் வந்து நிறைய விஷயம் வந்து ஈவன் இது சப்ஸ்கிரிப்ஷன் இது கூட கொடுத்துருக்குது. ஓகே. ஹேஷ்டேக்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் குட். ஸோ அதனால் ஓப்பல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய பேசிக்கான விஷயங்களுக்காக, ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்து பண்ணுறதுக்காக. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ன சொல்கிறது, எந்த ஒரு டைப் ஆஃப் லிமிட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ ஈவன் கூகுள் டிரைவ் டூல்ஸ், நோட்புக் எல்எல்எம் இன்டெகிரேஷன்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. பரவாயில்லையே. எனேபிள் கான்வர்சேஷன் கிராஃப் எடிட்டிங் ஏஜென்ட். பரவாயில்லையே. இருக்காங்க. நல்லா இருக்கு. இட்ஸ் குட் திங். சீரியஸா நான் வேணால் சும்மா எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். வேறு ஏதாவது யூசேஜுக்காக அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஓகே. இது தேவையில்ல. ஓகே. டீல். ஸோ இட்ஸ் குட். சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா, ஒரு வேளை நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்துருச்சு, சூப்பராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஷேர்ன்னு கொடுத்துட்டு ஒன்லி ஃபார் த பர்சன். நம்ம இந்த இருக்கு இல்லையா, நம்ம கூகுள் டிரைவ் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, லிங்க் வச்சு ஷேர் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு மட்டும் தான் ஷேர் ஆகணுமா, யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரில. ஸோ அதில் வந்து எனி ஒன் வித் லிங்க். ஸோ காப்பி பண்ணிட்டேன். இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு காமிக்கும். ஸோ இதுதான். பட் ஆனால் உங்களுக்கு என்ன இந்த இது மட்டும் வரல, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை.
பட் ஆனால் இது வந்து எடிட்டராகவும் ஓப்பன் ஆகுது. பட் ஆனால் எனக்கு தெரியல இது ஆப்பாக நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ யார் வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அஃபிஷியல் ஆப்பாக ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் இது வந்து ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஒர்க் ஃப்ளோவாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோஸை நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் ரியலி இட்ஸ் வெரி குட். லைக் NA10 அளவுக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. மேபி நம்ம ப்ராம்ப்ட் எவ்வளோ நல்லா தெளிவாக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். இட்ஸ் என்டையர்லி பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே மாறும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது, எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எதுவும் வராது. பட் பரவாயில்ல, இட்ஸ் குட், நல்லா இருக்கு. யா. ஸோ இதில் வந்து ஆட் அசர்ட்ஸ் அப்படின்னா ஓகே, அசர்ட்ஸ் ஏதாவது அப்லோட் ஃபைல் பண்ணலாம். அவுட்புட் ஜென்ரேட் யூசர் இன்புட். ஓகே, ஸோ இதான் நான் சொன்னது. இன்புட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த இன்புட்டை நம்ம இதுக்கு கொடுக்கலாம். ஆகவே இந்த இன்புட்டை தூக்கி இங்கே போடலாம். ஓகேவா? அண்டு இதுக்கு வந்து பார்த்தோன்னா யூசர் இன்புட் வீடியோ யூஆர்எல் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ட்வீக்கிங்லாம் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? ஸோ அது டெலிட்டும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமே எல்லா ஒர்க் ஃப்ளோஸும் நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யா. ஸோ இதான் வீடியோ. ஸோ கூகுள் ஓப்பல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் NA10 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் யூஸ் இட். ஓகே. யா. ஸோ அடுத்த வீடியோ ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ டாட்டா.